விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணல? ஃபாலோ பண்ணலன்னு தான் நானும் சொல்கிறேனே. புரியுதுங்களா? அது அரசியல் களம்ன்றது முற்றிலும் வந்து எப்படி சொல்கிறது, அரசியல் களமும் போர்க்களமும் ஒன்று தான். அதில் கால் வச்சா தான் தெரியும். நம்ம ஏதோ வெளியில் உட்காந்துட்டு ஜாலியாக ஒரு ஏசி ரூமில் போட்டு நம்ம முகத்துக்கு ஒரு கவர்ச்சி இருக்குது, நம்ம முகத்துக்கு ஒரு வாக்கு இருக்குது, புரியுதுங்களா? நம்ம முகத்துக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. இதனால் வந்து அரசியலில் வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது. நான் வெளிப்படையாக சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு விஜய்க்கு வந்து சுத்தமாக அரசியல் ஈடுபாடு இல்லை. ஈடுபாடு இல்லை. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, தலைவராக முன் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும். 24 மணி நேரமும் அதுலேயே இருக்கணும். சொல்ல வர்றது புரியுதுங்களா? அதுலேயே இருக்கணும். இப்போது விஜய்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அது அவங்க கட்சி அடுத்த கட்ட தலைவருங்களை எழுதி கொடுத்தோ, இல்லை அவரோட அரசியல் ஆலோசகர் எழுதி கொடுத்தோ பேசுகிறாரு. இது வெளிப்படையாக தெரியுது இல்லையா? இது வெளிப்படையாக தெரியுது. அப்போது இவர் எப்படி மக்களுக்கான தலைவராக முடியும்? இது தாவேக்கா வந்து மக்களுக்கான இயக்கமாக வந்து அவங்க சொல்லிக்கலாம், நாங்கள் சொல்ல முடியாது. மக்கள் நலன் சார்ந்த எல்லா பிரச்சனையிலுமே கீனாக இருக்கணும்ல. எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வந்து டெப்த்தாக பேச மாட்டாரு. பேச மாட்டேங்கிறாரு. இப்போ 2 நாள் அந்த மீட்டிங் நடக்குது. விஜய் பார்க்க தான் அவ்வளோ பேர் கூட்டம் வராங்க. ஆதவர்ஜனா தான் பேசுறாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு, எல்லாமே பண்றாரு. விஜய் அவர்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் பேசுறாரு, 3 நிமிஷம் பேசுறன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவராக வந்து அவர் தொண்டர்களை இன்னும் வழி நடத்துறதுக்கே தயாராகலையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. ஆமாம், இல்லை தான் நாங்களும் சொல்கிறோமே. இல்லை தான்ப்பா. இப்போது அவர் வந்து தலைவராக அவங்க கட்சி தொண்டருங்க அவரை நேசிக்கிறவங்க பார்க்கலாம். வெகுஜன மக்கள் அவர் தலைவராக பார்க்குறதுக்கான எப்படி